Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 35 கடைசி வசனம் வரையிலும் 43வது வசனம் வரையிலும் வாசிக்க போகிறோம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். கையை நல்ல உயர்த்தி ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வீர்களாக. இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்கு தலையங்கமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொண்ட தலைப்பு இரக்கம். எல்லாரும் சொல்லுங்கள், mercy. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வாழ்க்கையிலே தம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இரக்கம் என்றால் என்ன? ஒருவர் மேல் மனம் இறங்குகிறோமே, அவர்கள் மனதுருகுகிறோமே, அதுதான் இரக்கம். இந்த உலகத்திலே மனுஷர்களிடத்தில் இரக்கம் இருக்கிறதா என்று கேட்டால், அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கோ இரக்கம் காண்பிக்க மிகவும் கடினமாயிருக்கிறது. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது, கசப்பான சில அனுபவங்கள் வரும் பொழுது, நாம் ஒருவர் மேல் இரக்கம் செய்கிறது மிகவும் கடினமான ஒன்று. தேவனோ அப்படி அல்ல. அவர் யாவருக்கும் இரக்கம் செய்கிறவர். நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் அவர் மலையை பெய்ய பண்ணுகிறாராம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, மழை அவர்களுக்கு உண்டாகுகிறது. அதுதான் தேவனுடைய இரக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இரக்கத்தை சம்பாதிக்க இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் வாஞ்சிக்க வேண்டும். தேவனிடத்தில் இந்த இரக்கத்தை பெறும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில அசாதாரணமான அற்புதங்களை காண முடியும். அந்த தேவனுடைய இரக்கத்தை நாடவும், அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும், அந்த இரக்கத்தை அனுபவிக்கவும் கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் மிகவும் பிரயாசப்பட வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையில் நம் ஒவ்வொருவரோடும் பேச போகிறார். நீங்கள் இன்றைக்கு இரக்கத்தை பெற்றுத்தான் போவீர்கள். தேவனுடைய இரக்கம் ஒருவனை வாழ வைக்கும். தேவனுடைய இரக்கம் ஒருவனை சுகப்படுத்தும். தேவனுடைய இரக்கம் ஒருவனை விடுதலையாக்கும். தேவனுடைய இரக்கம் ஒருவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை நிச்சயமாய் செய்யும். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தை யார் நாடுவார்கள்? Who will obtain mercy from God? எல்லாரும் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற நாடுவார்களா? இல்லை. யார் தேவனிடத்தில் இந்த இரக்கத்தை பெற ஆசைப்படுவார்கள் தெரியுமா? நான் ஒரு பாவி, நான் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற வேண்டும் என்று
உணர்வுள்ள இருதயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் தேவனிடத்தில் இருந்து இரக்கம் பெற வேண்டும் என்று வாஞ்சிப்பார்கள். எல்லாரும் தேவனுடைய இரக்கத்தை நாடமாட்டார்கள். கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவார்கள், தயவு செய்யும் ஆண்டவரே என்று சொல்வார்கள். ஆனால் இரக்கம் என்கிற பகுதி ஈஸியா எல்லாருடைய வாயிலிருந்தும் வராது. எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படி என்று நாம் ஜெபித்த நாட்களை கணக்கெடுத்து பாருங்கள், மிகவும் குறைவா இருக்கும். ஆனால் எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்கு தயவு செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஜெபித்த ஜெபங்களை கணக்கிட்டால் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம். ஆனால் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யுங்க கர்த்தாவே என்று ஜெபிக்கிற ஜெபம் அநேக நேரம் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வராது. காரணம், நாம் அநேக விஷயங்களிலே தவறு இருக்கிறோம் என்கிற உணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று வாஞ்சிப்பார்கள். If they feel everything is all right, எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு, நான் செய்யறதெல்லாம் சரி, கர்த்தர் தான் எனக்கு இன்னும் கிருபை செய்யாம இருக்கிறாரு, நான் ஒரு நீதிமான், நான் ஒரு உத்தமன், தேவன் எனக்கு இன்னும் அற்புதம் செய்யாம இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் உடையவர்கள் தேவ இரக்கத்தை நாடவே மாட்டார்கள். What is the purpose for me to pray for the mercy of God? தேவனே எனக்கு இறங்கும் அப்படின்னா நான் ஏதாவது தவறு செய்திருந்தா மட்டும்தான் நான் அப்படி ஜெபிக்கணும், அப்படிதானே? நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன தீங்கு செய்தேன், நான் ஒருத்தருக்கு ஒரு தீங்கு நினைக்கலையே, நான் எல்லாருக்கும் நன்மை தானே நினைச்சேன் என்ற எண்ணம் உடையவர்களிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை கேட்கும் ஜெபம் வரவே வராது. ஏனென்றால் அவர்கள் ஜெபத்தில் ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. என்ன டிமாண்ட்னா, எனக்கு நீங்க செய்யணும், எனக்கு நீங்க நிச்சயமா செய்யணும், எனக்கு நீங்க நிச்சயமா செய்யலனா அவ்வளவுதான் ஆண்டவரே, நான் உங்களை விட்டுட்டு தூரம் போயிடுவேன், நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபம் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை சம்பாதிக்கிற ஜெபம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள், நானும் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தை சம்பாதிக்க வேண்டும். கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்கள், இரக்கம் வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவன் மேல மனம் இறங்குனா மட்டும்தாங்க அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். Without God have mercy on us, there is no miracles in our life. தேவனுடைய இரக்கத்தின் பெயரிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சில விடுதலைகளை அனுபவிக்க முடியும். தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுகிறது நிமித்தமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை செய்ய முடியும். தேவனுடைய இரக்கத்தை பெற இன்றைக்கு நாம் யாவரும் நாடுவோமாக. அப்படி என்றால் நம்ம எல்லாரும் ஒரு உணர்வுள்ள இருதயத்துக்குள்ள வரணும். நானும் அநேக விஷயங்களிலே தவறுகிறேன். I also do mistakes. There is mistakes in my life. என் வாழ்க்கையில சில தவறுகள் இருக்கிறது. நான் தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறேன், தவறான காரியங்களை செய்திருக்கிறேன், தவறுகள் என் வாழ்க்கையில இருக்கிறது என்று யாருக்கு ஒருவருக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வருதோ அவங்க தான் தேவனிடத்தில் இரக்கத்தை நாடுவார்கள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் வரணும்னு என்று வாஞ்சிக்கிறீங்க? கை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் இப்படி ஒரு பிரைஸ் பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு இரக்கம் வேணும் ஐயா. நீங்க எனக்கு இரக்கம் செய்யற வரையிலும் நான் உங்களை நோக்கி கூப்பிடுவேன். வாயை திறந்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தருடைய வார்த்தைகள் செல்வதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் உங்க சத்தத்தை உயர்த்தி இரக்கம் செய்யுங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில் உங்க இரக்கம் எனக்கு தேவைப்படுகிறது ஆண்டவரே. உங்க இரக்கம் இல்லாமல் எனக்கு அற்புதம் இல்லை ஆண்டவரே. உங்க இரக்கம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் இல்லை. ஓ என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு நீங்க இரக்கம் செய்ய வேண்டும். வாயை திறந்து கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிக்கிறதை கர்த்தர் கேட்கட்டும். ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இரக்கம் செய்யுங்க ஐயா.
தவறு இருக்கிறேன், மன்னிங்க ஐயா. தவறுகள் நடந்திருக்கிறது, மன்னிங்க ஆண்டவரே. தவறுகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது, மன்னிங்க ஐயா. இரக்க செய்யுங்க ஐயா. என் தேவனே இறங்குங்க, 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 இறங்குங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதை விடாதீங்க. இன்னும் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நீங்க இரக்க செய்யாம இன்னைக்கு ஆராதனை நான் முடிச்சு போக மாட்டேன். ஓ ஹல்லேலூயா. நீங்க இரக்கம் செய்யாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். நீங்க எனக்கு இரக்கம் செய்யணும். ஓ ரபாக்கா தலபா சந்தனமா ரியால் பதரோ. இரக்கம் செய்கிற தெய்வமே, நீர் இறங்குகிறதுக்காய் நன்றி, 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 நன்றி. என் தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல சத்தமாய் சொல்லுங்கள், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். யாக்கோபு நிருபக்காரன் 3ஆம் அதிகாரம் வசனம் 2 என்ன சொல்லுகிறார் கவனியுங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், நாம் எல்லாரும். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். எல்லாம் அந்த வார்த்தையை 2 முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை. அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இன்னும் ஒரு முறை கடைசியா. அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இந்த உணர்வு எப்போ வருதோ அப்பதான் நம்ம தேவனிடத்தில் என்ன ஜெபம் செய்வோம்? இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே என்ற ஜெபம் வரும். ஒரு ஆவிக்குரிய பெருமை நம்முடைய வாழ்க்கையில, நான் என்ன தவறு செஞ்சேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இன்னும் அற்புதங்களை செய்யல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் என் ஜெபத்துக்கு அவர் பதில் தரல. யூ ஆர் டிமாண்டிங் காட். நீங்க தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யல, கட்டளையை கேட்கிறீங்க. இல்லை, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கத்தை சம்பாதிக்க வேண்டும். ஏனென்றால் யாக்கோபு நிருபக்காரன் என்ன சொல்லுகிறார்? நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். we do mistakes. நான் தவறே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு பேச்சு, ஒரு திமிர், ஒரு பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஒரு நாளும் தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். We have to come to a place, I do mistakes. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். வாசியுங்கள் தொடர்ந்து. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கட்டி வாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாயிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் பூரண புருஷனாக இருப்பான். நம்ம எத்தனை பேருங்க சொல் தவறாதவங்களா இருக்கிறோம்? ஒன்னு சொல்லுவோம், ஒன்னு செய்வோம். நம்ம எப்படி தெரியுமா? எமர்ஜென்சி பிரேயர். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. அவசர ஜெபம். அந்த ஜெபம் தான் இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. அந்த ஜெபத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உதவி செஞ்சிருங்க, இந்த காரியத்துல இருந்து மட்டும் என்ன விடுதலை ஆக்கிருங்க, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். இது அவசர ஜெபம். கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கின உடனே பழைய குருடி கதவை திற என்று பழைய திரும்ப ஜென்ம பாவங்களுக்கும் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வோம். That's not the way we have to pray. தேவனிடத்தில் இருந்து உண்மையான இரக்கத்தை பெற வேண்டும். யாருக்கு அந்த இரக்கம் வேண்டும் என்ற உணர்வு வருமானால், those who admit their own mistake. அதனால தான் தாவீது சொல்றாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can admit his own mistakes? இது ரொம்ப கஷ்டங்க. மற்றவர்கள் தவறுகள் எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு அழகா தெரிஞ்சிடும். ஆனா நம்ம தவற நமக்கு விளங்கிக்கிறதுக்கு ஒரு விசேஷ கிருபை வேண்டும்.
அதுக்கு ஒரு இருதயம் வேணும். அந்த இருதயத்துக்கு பெயர் உணர்வுள்ள இருதயம். என்ன இருதயம்? அந்த இருதயத்துக்கு பேரு, நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதி கொள்ளுங்க. இரக்கத்திற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு இருதயம் வேணும். அந்த இருதயத்துக்கு பேர் என்ன? உணர்வுள்ள இருதயம். அந்த உணர்வுள்ள இருதயம் வேணும். மனசாட்சிகளை சூடுண்டவர்களானீர்கள் என்று பவுல் தீத்துக்கு எழுதுகிறார். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? You are dead in your conscience. அப்படின்னா என்ன தவறு செஞ்சாலும் அது ஒரு தவறாகவே தனக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. பொய் சொல்லுவாங்க சரளமா, தவறு செய்வாங்க தாராளமா, தீமையை செய்வாங்க சந்தோஷமா. எவ்வளவு ஆராதனை செய்தாலும் எவ்வளவு செய்தி கேட்டாலும் அவங்க செஞ்சது ஒரு தவறுன்னு உணர்கிற ஒரு இருதயம் அவங்களுக்கு என்ன செய்யாது, வரவே வராது. I am perfect, நான் கரெக்டா இருக்கேன், நான் சரி அப்படிங்கிற ஒரு இருதயம் இருக்கும். அந்த இருதயம் உள்ளவர்கள் என்ன ஜெபம் செய்ய மாட்டார்கள்? தேவனிடத்திலிருந்து இரக்கம் வேண்டும் என்ற ஜெபத்தை செய்யவே மாட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இறங்குனா மட்டும்தான் எதுவுமே நடக்கும். கையெல்லாம் உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் இறங்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இரவு கர்த்தர் இறங்குவாராக. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால் அநேக நாள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்திற்கு கர்த்தர் இரக்கம் செய்வாராக. I declare mercy of God over your life. தேவனுடைய இரக்கத்தை பேசுகிறேன். ஐயா, இந்த இடத்தை விட்டு நீ போகும் பொழுது தேவ இரக்கத்தோடு நீ போவாயாக. உணர்வுள்ள இருதயத்தோடு நீ போவாயாக. உன் பிழைகளை உணர்கிற இருதயத்தோடு நீ போவாயாக. அவருடைய இரக்கங்கள் பெரியது. அல்லேலூயா. மனதுருகுகிற கர்த்தர் அவர், மனமிறங்குகிற கர்த்தர் அவர். ஐயா, நீங்கள் அழுவீர்கள் என்றால் அவர் உங்களோடு சேர்ந்து அழுவார். That is God. நீங்கள் தேவனை யார் என்று நினைத்தீங்க? அவர் சாதாரணமானவர் அல்லங்க. நீங்கள் துக்கப்பட்டால் உங்களோடு இணைந்து துக்கப்படுவார். நீங்கள் அழுதால் உங்களோடு சேர்ந்து அழுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அவருக்கு முன்பாக பெருமையாய் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எல்லாத்திலும் சரியா இருக்கேன், எனக்கு ஏன் நீங்க இன்னும் செய்யல, அந்த ஜெபத்தை மட்டும் தாராளமா எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த ஜெபம் ஒரு சரியான ஜெபம் அல்ல. You have to obtain mercy. அந்த கிருபை, அந்த இரக்கத்தை நாம் பெறக்கூடிய விதத்திலே உணர்வுள்ள இருதயத்தோடு பிழைகளை உணர்ந்து தேவ சமூகத்திலே போய் நிற்கக்கூடிய இருதயத்தை இன்னைக்கு கர்த்தரிடத்தில் கேட்டு வாங்க போகிறோம். சத்தம் வரலங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த இருதயம் இல்லைன்னா நம்முடைய இருதயத்தில் எப்போதும் ஒரு நெஞ்சழுத்தம் இருக்கும். என்ன தெரியுமா இருக்கும்? எல்லாத்திலையுமே என்னவா இருக்க, சரி, I am right, I don't need any mercy. நான் ஏன் போய் கர்த்தர்ட்ட கெஞ்சணும்? அவர் எனக்கு செய்யணும். அவர் வேலைக்காரர் அல்ல, அவர் தேவன். அவரிடத்திலிருந்து நமக்கு என்ன வேண்டும்? எல்லாரும் வாயில் அறிக்கையிடுங்கள், அவரிடத்தில் நமக்கு என்ன வேணும்? ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனத்திலே அந்த மனமிறங்குகிற அல்லது மனதுருகுகிற அந்த இரக்கமுள்ள தேவன் ஒரு வாக்கு பண்ணுகிறார். மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், ஓஹோ, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் கூட என்று, செஞ்ச சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலை பெயராமலும் இருக்கும் என்று, நிலை பெயராமல் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். யாருங்க? யாருங்க? எந்த கர்த்தர் சொல்லுகிறார்? உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருகுகிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். He will not break the covenant. உங்களோடு அவர் செய்த உடன்படிக்கை அவர் உடைத்து போடுகிற தேவன் அல்ல.
when you call upon the God of mercy. இரக்கத்தின் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்கள் மீது மனதுருகி, இந்த உலகத்திலே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபையையும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் உங்களை விட்டு விலகாதபடி நிலை பெயராதபடி காத்து கொள்ளுவாராம். மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்க. மன்னிக்கிற, மனம் இறங்குகிற, இரக்கம் செய்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். எவ்வளவு பேர் இந்த தேவனை தெய்வமாய் கொண்டிருப்பது பாக்கியம் நினைக்கிறீங்க? கை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவர் நமக்கு தெய்வமாய் இருப்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். இயேசு சொன்னார், ஸ்திரீயே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உடனே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கேட்டாங்க, பாவத்தை மன்னிக்க நீர் யார்? யார் உமக்கு அதிகாரம் கொடுத்ததுன்னு இயேசுவை கேட்டப்ப சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் என் பிதா எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் மன்னிக்கிறேன். மன்னிக்கிற ஒரு இயேசு, மன்னிக்க அதிகாரம் பெற்ற தெய்வம் இன்றைக்கு இரவு நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக நிற்பீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்கப்பா, நான் எங்கப்பா நான் பிழை விட்டேன், நான் எங்க தப்பா பேசினேன், நான் எங்கெல்லாம் தவறான முடிவுகள் என் வாழ்க்கையில எடுத்தேன், நான் எங்கெல்லாம் தவறான காரியத்தை செய்தேன், எனக்கு சொல்லுங்க, எனக்கு உணர்த்துங்கன்னு கேட்பீங்கன்னா, உணர்த்துகிற ஆவியானவர் உங்களை உணர்த்திட்டாருன்னு நினைச்சுக்கங்களேன். இன்னைக்கு மட்டும் ஒரு உணர்வு உள்ள இருதயம் வந்துருச்சு, இதுதான் தப்பு, நீ பிரதர் இதுதான் தப்பு பண்ண, இதுதான் சிஸ்டர் நீ இங்க தான் தப்பு பண்ண அப்படின்னு கர்த்தர் உங்களை உணர்த்திட்டார். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த தப்பு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு உணர்ந்துட்டீங்கன்னா போதும், உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என் கிருபையும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையும் உன்னை விட்டு விலகவே விலகாது என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். What a wonderful God. கையை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? சொல்லுங்க ஹalleluya. ஐயா, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற வியாதிகளுக்கு, போராட்டங்களுக்கு, கடன் பிரச்சனைகளுக்கு, சில பிரச்சனைகளினுடைய காரணத்திற்கு காரணம் there is a mistake in our life. அதை என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு பிழைச்சோம். ஹலோ, அதை என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு பிழைச்சோம். எனக்கு என்ன தவறு செஞ்சேன்னு எனக்கு தெரியவே இல்லை பிரதர் பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா ரெடி ஆயிக்கங்க, கர்த்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்க போகிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நாம் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நாம் பொய்யர்களாயிருக்கிறோம் என்று பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. நாமோ அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். மறந்துடாதீங்க யாக்கோபு 3:2. மறப்பீங்களா? மறப்பீங்களா? நாமோ அநேக விஷயங்களில் நான் ரைட், ஐ அம் பெர்ஃபெக்ட், நான் கரெக்டா ஜெபம் பண்றேன், நான் கரெக்டா பைபிள் வாசிக்கிறேன், நான் கரெக்டா ஸ்தோத்திரம் பண்றேன், நான் கரெக்டா கர்த்தரிடத்தில் இருக்கிறேன். நோ சார், யூ ஹேவ் டன் மிஸ்டேக்ஸ். நீங்க அப்படி ஒரு நாளும் பெருமை பாராட்ட முடியாது. தேவன் உங்களை சகல விதத்திலும் அறிவார். கை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, உங்க சிந்தனையில என்ன ஓடுதுன்னு கூட அவருக்கு தெரியும். நீங்க வாய் திறந்து பேசாத பொழுதிலும் அவர் உங்கள் எண்ணத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியும். உங்க இருதயத்தில் என்ன யோசனைகள் இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். அவர் எல்லாம் அறிந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரை நான் கரெக்டா பைபிள் படிக்கிறேன், நான் கரெக்டா ஜெபம் பண்றேன், நான் கரெக்டா கொடுக்கிறேன், நான் கரெக்டா தசமபாகம் செலுத்துறேன், நான் கரெக்டா பொருத்தனை பண்றேன், ஆண்டவரே நான் கரெக்டா தான் இருக்கேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், இப்படி என்று நம்முடைய நீதியை தேவனுக்கு முன்பாக ஒரு நாளும் சொல்ல பைபிள் சொல்லுது, உங்கள் நீதி எல்லாம் அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. Your righteousness
is like a filthy garment அப்படின்னு எழுதி இருக்குது பைபிள்ல. It is his righteousness. அவருடைய நீதி தாங்க நமக்கு வேணும். அதனால தான் பைபிள் சொல்லுது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். என்னுடைய நீதி அல்ல. நான் இப்படி ஜெபம் பண்ணேன், நான் இப்படி உபவாசம் பண்ணேன், நான் இப்படி கர்த்தரை தேடினேன், நான் அதிகாலையில கர்த்தரை தேடினேன், சாயங்காலத்தில் தேடினேன், இரவுகளில் தேடினேன், நான் செஞ்சேன், நான் ஜெபிச்சேன், நான் போராடினேன், நான் வாழ்ந்தேன், நான் பரிசுத்தமா இருந்தேன், நான் பிரதிஷ்டையை காத்துக்கொண்டேன். நோ பிரதர், உங்கள் நீதி எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் என்னவா இருக்குது? அழுக்கான கந்தையை போல இருக்குது. அப்படின்னா அழுக்கு துணியை போல இருக்கான் கர்த்தருக்கு முன்பாக. அப்போ இந்த ஜெபம் பண்றதும், இந்த பிரதிஷ்டையை காத்துக்கொள்றதும், பரிசுத்தமா வாழ்கிறதும், அதிக நேரம் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவும், அதிகமா உபவாசம் பண்ணவும் இரக்கம் செய்த தேவனாலே உண்டானது. யாரால உண்டானது? இரக்கம் செய்கிற கர்த்தராலே உண்டானது. ஐயா, அவர் இரக்கம் பாராட்டினால தான் ஜெபம், அவர் இரக்கம் பாராட்டினால தான் உபவாசம், அவர் இரக்கம் பாராட்டினால தான் பரிசுத்தமா வாழ முடியுது, அவர் இரக்கம் பாராட்டினால தான் நீதியா வாழ முடியுது. நம்முடைய நீதி அல்ல. அப்ப நம்ம போய் தேவ சமூகத்தில் நிற்கும் போது நம்மளுடைய நீதியெல்லாம் அவருக்கு முன்னுக்கு வச்சா அவர் சிரிக்கிறார் நம்மளை பார்த்து. என்ன ராசா, யார்கிட்ட கதை விடுற? உன் எண்ணத்தில் என்ன ஓடுஞ்சுன்னு எனக்கு தெரியாதா? நீ அவனை பற்றி என்ன நேற்று நினைச்சேன்னு எனக்கு தெரியாதா? இவளை பற்றி நீ என்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியாதா? உன் சிந்தனையில் யார்கிட்ட விளையாண்டுட்டு உன்னுடைய நீதி என்கிட்ட பேசுறேன்னு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன செய்வார்? நகைப்பார். எல்லாரும் பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, நகைப்பார். நகைப்பார்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சிரிப்பாராம். சிலருக்கு தேவன் முன்பாக போய் நின்று ஜெபிக்கிற ஜெபங்களெல்லாம் பார்த்து கர்த்தர் என்ன செய்யறாரு? சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். என்னையா பண்ற? நீ எவ்வளோ பிரச்சனையில் இருக்க, நீ எவ்வளோ தவறு பண்ற, ஆனா உன் ஜெபம் என்னமோ உத்தம புத்திர மாதிரி வருது. ஜெபம் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? நீ செய்யலனா நான் என்ன செய்வேன் தெரியுமா ஆண்டவரே? யாரை நீ பிளாக்மெயில் பண்ற? யாருக்கு நீ கட்டளையிட்டு ஜெபம் பண்ற? இல்லை, அவரிடத்திலிருந்து நமக்கு என்ன வேணும் பிரதர், சிஸ்டர்? என்ன வேணும் சிஸ்டர்? சத்தம் வரலையே. அப்படி உணர்வு வந்திருந்துச்சுன்னா சத்தம் வருமே. என்ன வேணும் கர்த்தருடைய பிள்ளைகளே? நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் வேண்டும். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர் பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.